தங்கச்சி வந்தாதான் தெரியும் வந்து வரும். இப்படி கூட்டு கூட்டமா வந்திருக்காங்க. இப்படி வந்து உட்காராயா? கேமராவில் உழுவுதா? கேமரா உழுவுதா? ஆயா மூஞ்சி கேமரால தெரியுதுல்ல? அதாவது கல்யாணத்துக்கு தான் வீடியோ கேமரா எடுப்பாங்க. ஆனா நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்? ஆமா, பொண்ணு கேட்க வந்தாலும் கேமரா வீடியோ எடுக்கணும். நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். கேமரா காரன். ஆமா, நான் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்களா அவங்க சொந்தக்காரங்களா? நம்ம சொந்தக்காரங்க. இதுல நம்ம சொந்தக்காரங்க. டீ குடிச்சிட்டீங்களா? எங்க அண்ணன் கை காலம் வந்து புரியல. இந்த உடம்படிகள் நிறைய வந்திருக்கீங்க. தங்கச்சி வந்திருக்குது, அதாவது அண்ணன் வந்திருக்குது. அப்படி ஒரு பதட்டத்துல ஒண்ணு கை காலம் ஓடாம அங்கங்க ஒவ்வொன்னு பறக்குது. உடம்பாவது பறந்துச்சு. இவங்க உங்க தங்கச்சி என்ன நம்பி வந்திருக்கீங்க? அடிவாயிட்டு போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இது வரமாட்டேன். அடிக்கடி விழுந்துராது. எல்லாம் நல்லபடியா பொண்ணு கேட்டு கல்யாணம் பொண்ணு எந்திரிக்கணும். என்னதான் தங்கச்சி உள்ளார என்னதான் பண்றதுன்னு தெரியல. உடம்புக்கு டீ வைக்கும். எங்க அண்ணன் முன்னாடி அப்படி நினைக்காதீங்க. எனக்கு வாட்ச அண்ணன் முன்னாடி மாதிரி ஒரே பொம்பளைங்களுக்கு அப்படி வாச்சிருக்காது. தண்ணி குடிச்சீங்களா இல்லையா? கேளப்ப தண்ணி குடிச்சு உரமணி வந்திருக்காங்க. என்ன தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டுதான் செய்யணும். என்ன வேணும் கேளு. தண்ணி வேணும். தண்ணி வேணுமா? ஒருத்தர் பச்சை தண்ணி கேக்குறாப்பா. பச்சை தண்ணியா பட்ட தண்ணியா? பச்சை தண்ணி குடிக்கிற தண்ணி. ஏமா பச்சை தண்ணி ரைட்டு. உப்பு தண்ணி வேணுமா நல்ல தண்ணி வேணுமா? நல்ல தண்ணி. ஆமா, உப்பு தண்ணி வேணும். சரி, அமுக்கு பைப்பு தண்ணி வேணுமா இல்ல ஆத்து தண்ணி வேணுமா கிணத்து தண்ணி வேணுமா? ஆத்து தண்ணி கொண்டு வாப்பா. ஆத்து தண்ணியை கொண்டு போகும். உரம்பர்களுக்கு பழைய தண்ணி வேணுமா புது தண்ணி வேணுமா? பழைய தண்ணி எப்படி குடிப்பாங்க? புது தண்ணி ஊத்திக்கலாம். வீட்டுக்கு வந்த உரம்பரைக்கு என்ன வேணும் ஏது வேணும் கவனிக்கணும். நாளைக்கு நாம அவங்க வீட்டு தேவைக்கு போயிருந்தோம். நிச்சயமான போயிருந்தோம். அவங்க வீட்டுல ஒண்ணும் உரம்ப உபசரிக்கிறதே சரியில்லை அப்படின்னு நாளைக்கு ஏரி வேலையில போனீங்கன்னா இப்படி கூடி கூடி குசல பேச மாட்டீங்க. ஏரி வரைக்கும் போறவங்களா? ஏங்க சாமி எல்லாத்துக்கும் கேட்கறத கொடுக்குறீங்க. வரத்தை கொடுக்குற கடவுள். ஆமா, அட்டையில பணமே ஏறலையா? 3 மாசம் ஆகுது. அது ஏரியா பழைய மாதிரி ஏயா எந்திரிக்கிறீங்க? பொண்ணு கொடுத்தா எந்திரிக்கிற வந்து உட்காருவாங்க. எங்க அன்னைக்கு கொஞ்சம் அப்படியே அவசர குணம். கை தலைக்கால் புரியல. நீங்க எதுவும் பயந்துக்காதீங்க. அது ஒரு நேரம் 4 மணிக்கு மாத்திரை குடிக்கலன்னா அப்படித்தான். சத்தி இவனுக்கெல்லாம் அட்டையில பணம் போட்டு விட்டுலாமா? ஆமா, போட்டு விடலாம்ல. சரி, ரைட்டு. 320 ரூபா இருக்குது. 320 ரூபா இருக்குது. ஆமா, ஒரு 30 ரூபா சேர்த்து போடுங்க. 30 ரூபா சேர்த்து போடுங்க. சொல்லி அத கவலைப்படாதீங்க. ஊர் பெரியதுல வர பாருங்க. ஆமாப்பா, உட்கார வை பாரு. ஒண்ணு ஒண்ணு போறாங்கப்பா. அது கூட சம்பந்தம். எல்லாம் பயந்துக்காதீங்க. தலைமையில போட மாட்டாங்க. நீ போற அதுலயும் பைத்தியக்காரு. அவங்க தலைமையில போட சொல்றாங்க. போட்டு
பொண்ணு குடுக்கறன்னு சொல்லாத இடத்துக்கு எந்திரிக்க கூடாது. ஆமா அண்ணங்களுக்கு பொண்ணு கொடுப்போம். என்ன மாயமா பொண்டாடி எந்த தங்கச்சி என்ன இவ்வளவு ஒரு அவசரம்? என் பொண்டாடி என்னைக்கு இல்லாம இந்த மாதிரி பண்றா எனக்கு ஒண்ணு புரியல. இப்பேற்பட்ட பொண்டாடி கட்டினதுக்கு போய் மேட்டூர் 16 விழுந்துருக்கலாம். நீங்க என்ன இதுக்கு டேபிள் போய் விழுந்துருக்கலாம். மேட்டூர் தள்ளி விட்டா தள்ளி விடு, நான் எதுக்கு போய் விழுறேன்? எப்படி என் பொண்டாடி அதெல்லாம் கேட்கல. என்ன இவன் வந்த உரமரிக்க கூட்டு உரமரிக்க என்ன பொச்சு சாப்பிட தண்ணி கொடுக்குறீங்க? எப்படி எனக்கு ஒண்ணு புரியல. என்ன வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. அந்த பொறமலைகளை காரி மொய் மாட்டாங்க. இல்லம்மா பதட்டத்துல அதை எடுத்து இங்க வைக்கிறது இதை எடுத்து அங்க வைக்கிறது தெரியுது இல்ல. நீங்க ஒண்ணு தப்பா நீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க. ஒண்ணு குடுக்கறது சொன்னாதான் எந்திரிக்கிறேன். என்ன சத்தமா உங்களுக்கு சரி பேச வேண்டியதை பேசுங்க. சரி மாடி என்ன எதுக்கு வந்திருக்காங்க? வண்டிக்கு போன் வண்டிக்கு போன் பண்ணா. ஆமா எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? யாரு என்னைவா? ஆமா இன்னும் 2 கல்யாணம் பண்ணி உன் தங்கச்சிக்கு. ஏமா உனக்கு கல்யாணமா? தங்கச்சி பாரு ஒண்ணு இல்லைங்க, மச்சம் சரியில்லைங்க தங்கச்சி. ஆமாங்க சரியா பண்ண மாட்டேங்கிறாருங்க. ஏன்னா அண்ணா இந்த ஊர்லயே இந்த கோயிலுக்கு இவங்க தான் எல்லாம் பெரியவங்க. முக்கியமான ஆளு ஓ இவர்தான் கரும்பு கர்த்தாவா? தர்மத்திலே சிறந்தவர் தர்மராஜா. அதனால சரி பெரியவங்க கேட்கலாம். சரி ஏமா அம்மா சரி இவங்க கேளுங்க. வணக்கம் அப்புறம் பொண்ணு குடுக்கறங்கறா எந்திரிக்க கூடாது. எங்க அண்ணி சேலை கிழிச்சிட்டு கூட தெரியவா. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. உங்க அண்ணி தான் சேலை கிழிச்சிட்டு ஓடுற, நீயே பாவாடை கிழிச்சிட்டு தங்கச்சி அழைப்பு இல்லையா? யாரு அதையா ஏமா நின்னுக்கிட்டு வந்து உக்காரியா? வீட்டுக்கு வந்து உரம்பரை வாடு சொன்னா தான் வருவாங்க. எப்படி வருவாங்க? இல்ல குரங்கு இன்னும் கொஞ்சம் கொரோனா கொஞ்சம் ஏமா என்ன பேட்டரி எல்லாம் எடுத்துட்டு வந்து நாம வண்டி ஏறிட்டாங்க. வண்டியில விட்டுட்டு வந்துட்டாங்க. வண்டிக்கார டிரைவர் நிறுத்தல. அட மக்கள்கார கேளப்பா. அட வண்டி பேசி வந்த கைலாயத்துல வண்டிக்கார டிரைவர் நிறுத்தல வண்டிய. டிரைவர்மா ஓட்டுனர் ஒரு சத்தி டிரைவர் இல்ல, டிரைவர். சரி ஏதோ ஒன்னு சொல்றேன். அதனால இருட்டுல கைப்பேட்டி புடிச்சிட்டு வந்துருச்சு நம்ம. இப்படி வந்து நந்தி ஆட்டம் முன்னாடி உட்காரு. தேங்காய் சாப்பிடு. வந்து ஒரு மணிக்கு தேங்காய் என்ன கொடுப்பாங்க? வந்த வரம்பருக்கு கைப்பேட்டியில ஒரு பொண்ணு கொடுக்கலன்னா எடுத்துட்டு மண்டை உடையிட்டோம். சரி மாவா வந்த உடம்புல உட்காரத்துக்கு இடம் சுத்தமா இருக்கணும்ல, நாலா பக்கம் கூட்டினேன். சரி மாயவா சரி இவங்க எல்லாம் எங்க சொந்த பந்தம். சரி சொந்த பந்தம் ரைட்டு. என்னைக்கும் இல்லாம இந்த உடம்புல உட்கார்ந்து பேசணும். ஆமா நல்லா இருக்கீங்களா? கீழே உட்காந்து நீ என்னடி தங்கச்சி என்னதான் இருந்தாலும் அண்ணனுக்கு மரியாதை இல்லையா? தெரியா உட்காந்துட்டுங்க அவசரக்காரன். கொண்டனுக்கு நீ எடுத்து போடுற. சரி மைத்ரா சரி இருந்தாலே என்னைக்கும் இல்லாம இப்படிக்கு வந்தா நீங்க 2 பேரும் வருவீங்க. பார்த்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு போயிடுவீங்க. இன்னைக்கு வந்து உரம்பரை எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க. வந்தோடனே பொண்ணுங்க என் தங்கச்சி அடிக்கடி சொல்றா பொண்ணு கொடுக்காம எந்திரிக்க கூடாதுங்க. அது என்னன்னு ஒண்ணு புரியல. சரி பெரிய தந்துக்காரர் என்ன விஷயம் வந்தது? நல்லா இருக்கீங்களா? வந்தீங்க கேமரா மூஞ்சி தெரியும். நாளைக்கு வீடியோல பாப்பேன். அப்புறம் மூஞ்சி தெரியும்.
கேமரா எடுத்துட்டு வந்து அந்த கேமரா எடுத்து உங்க உரம்புறல எங்கப்பா அவங்க உரம்புற தான் இருக்குது எங்க வரம்பல ஊருக்கு நீங்க தான் கரெக்ட் இதா கரெக்ட் எங்க ஊடு அல்ல எங்க வரம்பல 120 அப்படி பேசிட்டு இருப்பீங்களா எல்லாம் கூச்ச போ அட இரு அட பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி உங்களுக்கு கேக்கட்டுமா அவங்களுக்கு கேக்கட்டுமா பெரிய அவங்க இருக்காங்க சரி வந்திருக்கீங்க நீங்க இது வரைக்கும் வந்தது இல்ல நீங்க வந்ததெல்லாம் சந்தோஷம் எல்லாம் நீட்டா சாப்பாடு ஆக்கி போடுறேன் சாப்பிடுங்க அப்புறம் அந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க ஒண்ணு பார்க்க வந்திருக்கீங்க ஒண்ணு பார்க்க ஆமாங்க ஏயா வரும்போதே 4 புரோட்டா 4 தோசை 2 ஆம்லெட் எல்லாம் ஒவ்வொருத்தரும் தின்னீங்கல்ல என்ன கிளம்ப பேசுங்க அத வாங்கி கொடுத்து அவரே ஒண்ணுமே வாங்கி கொடு போய் சொல்ற கம்பெனி மாடத்தை எண்ணி வாங்க நான் அக்கா டீ சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா நான் வாங்கி கொடுத்து சொல்லுவேன் ஒரு பாரு பெட்டி வந்துடுது பையன் தங்கச்சினா டீ சாப்பிடு டீ சாப்பிடு என்ன கூட்டுக்காரி வேலை கொடுத்துக்கற வந்த ஒரு காரி கொடுக்க மாட்டாங்க ஆமா தொண்டை வர நீங்க ரிப்பேர் ஆகி போச்சு ஏயா கிளம்ப பேசுங்கயா ஏரி வேலைக்கு போய் எப்படி பேசுறீங்க ஏரி மூக்குல பேசுறது அதுக்கு நடக்கிற கூத்து எனக்கு தான் தெரியும் சரிம்மா மைவா என் மருமகளை கூப்பிட்டு சொல்றேன் குறிப்பாக இந்த தினத்தை நாங்க பெரியவங்க எதுக்கு வந்திருக்கோம் விட நான் அத்தாடி டீ சுடுதா ஏய் ஏடி இந்த மாதிரி ராவடி பண்ணிட்டு இருக்க கலந்து வந்துக்கிறாங்க என்ன பண்றாரு தெரிய மாட்டேங்குது என்ன நடந்தாலும் சரி பொண்ணு இல்லங்காத எந்திரிக்க கூடாது தங்கச்சி ஒண்ணு இல்லைங்காது எந்திரிக்க கூடாதா தங்கச்சி எனக்கு வசனமே மறந்துச்சு சக்கரை வசனமே மறந்தாலும் எந்திரிக்க கூடாது உட்காருங்க சக்கரை பத்தல சக்கரை பத்தலையா கருமத்தை சக்கரை சக்கரை கம்மியா தான் கருமகர்த்தா டீ எல்லாம் வேண்டாம் என்ன வேணுமோ அதை கேளு அட இருடா நீ ஒரு பாம்பாடி பந்தலாய் கூப்பிட்டு ஆட இவன் வேற படப்பட துடிக்கிறான் தங்கச்சி அதை கொண்டா பண்ண அந்த தடிய தங்கச்சி இருந்த நாள் எதுக்காக வந்திருக்கிறது தெரியுமா இதோ எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க 2 பசங்கள சின்ன 2 பசங்க இருக்கிறது தெரியும் என்னத்துக்கு வந்து அதை சொல்லு ஐயா என் தங்கச்சிக்கு பாய் பெருசு சின்னவனுக்கு கல்யாணம் நடந்து போச்சு ஆமா. மாயவா அவன் 2 கல்யாணம் ஆயிடுச்சு அதனால உலகத்துல எங்களை கேரளா பேசுறாங்க உழவிக்கிட்டுமா யாருக்கு பொண்ணுக்கா வந்தவங்களுக்கு உடை வச்சீங்களா அப்புறம் ஏத்தி அருணாபுரத்துல விட்டுருவாங்க அதனால முருகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு வச்சு அவனுக்கு 2 பொண்டாட்டி இருக்குது சரி மச்சான் அதனால சொல்லிட்டு வந்ததை விட மாட்டேங்கிறேன் அதனால என் பையன் இருக்கிறான்ல ஆமா 12 அழகு 32 லட்சம் உட்காந்த மாதிரி தான் இருப்பான் அவ எந்திரிச்சு அப்படியே பல தக தக்காளி பழம் மாதிரி இருக்கும் நல்லாரியா நீ ஏமாமா ஒருத்தன் அழகா இருந்தா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தகது ஒருத்தன் எங்கேயா இருக்கிற உங்களுக்கு பைத்தியமா இன்னொருத்தர் தின்னுபிடி திண்ணிலே உட்காந்துருக்காங்க ஒருத்தன் தான் இருக்கிறான் அதனால உலகத்துல கேவலமா பேசுறாங்க சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களா பெரியவனுக்கு ஒண்ணு கல்யாணம் செய்யாது இருக்கிறீங்க சரி அதனால உன்னுடைய மகள் இருக்கிறவ சுந்தரி சுந்தரி அந்த சுந்தரிக்கும் என்னுடைய மகன் விநாயகனுக்கு கல்யாணம் செய்யலாம் சில பரிசு போட்டு என்னடா எலி அம்மனத்தோட போகுதுன்னு இப்பதான் பார்த்தேன் அப்பா எந்திரிக்க கூடாது கேளு யாரு வேண்டாங்கறாங்க நீ பொண்ணு கேளு நீ மாப்பிள்ளை கேளு யாரு வேண்டாங்கறாங்க அந்த மூஞ்சியா அந்த முகரையா யாரு பொண்ணு கேக்குறதுக்கு ஒரு தராதரம் வேணும் உரிமைக்காரி நானு உரிமைக்காரி நான் இருக்கும்போது உற்றாருக்கு பெண் கொடுப்பது அநாகரிகம் நான் உரிமைக்காரி நான் வந்திருக்கிறேன் சரி எனக்கு பெண் கொடுக்க வேண்டும் யாருக்கு கண்ணன் மகள் உங்க மக கமல சுந்தரி இருக்கிறாள் என் மருமக அவளுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் கெட்டு போயிடும் சந்து சிரிச்சு போயிடும்
எங்க போய் பொண்ணு கேக்குற நீங்க என்ன தகுதி இருக்குது? என்ன கேக்குறீங்க? அடியே விழுந்தாலும் சரி, அடியா விழுந்தாலும் பொண்ணு கேக்குறது. அடி விழுந்தாலும் வாங்க விழுந்தாலும் பொண்ணு வாங்காத. அடியான விழுவாது நீங்க தைரியமா இருக்க. நான் இருக்கிறேன், நீங்க கவலைப்பட வேணாம். பொண்ணு கேக்குறது சரி. பொண்ணு இருந்தா 4 பேர் மாப்பிள்ளை வருவாங்க. இரியா, பொண்ணு இருந்தா 4 பேர் மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க. சரி. அது இருந்தாலும் அந்த பொண்ணு கேட்க வரையில அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? அவன் என்ன வேலைக்கு போவான்? இப்படி கூஞ்சி ஒரு ஏதாவது பொருள் எடுக்க முடியுமா? திங்கிறான் போய் உட்கார்ந்துக்கிறான், திங்கிறான் போய் திண்ணையில படுத்துக்கிறான். இதே வேலையா இருக்கிறவனுக்கு நான் பொண்ணு கொடுக்கணுமா? இல்ல, யானை மூஞ்சி, பானை வயிறு, போட்ட சோறு திம்பா, சொல்ற வேலையை செய்ய மாட்டான். தெண்ட சோத்து குண்டுராம அவனுக்கு போய் நீ கொண்டு வந்துக்கிறிய. நீ பெரிய மனுஷன் தான். நீ இல்ல, நீ பெரிய மனுஷன் தான். நீ என் பையனுக்கு என்ன குறை கேளுங்க. என்ன குறை? இல்ல, அழகுல குறைச்சலா, அறிவுல குறைச்சலா, எல்லாத்துல குறைச்சல் அல்ல நிறைய இருக்குது. ஆமா, உன் விநாயகர் புல்லட் ஓட்டுவாரா? எல்லா வண்டி ஓட்டுவாரு சொல்லாயா? சொர்க்கல கூட ஓட்டுவாரு சொல்லு. சொர்க்க வண்டி ஓட்டுறா. என் பையன் எல்லா வண்டியும் ஓட்டுவான். சொர்க்கறத ஓட்டுறான் பையன். சரி, நீ வார்த்தை என்ன? பொண்ணு கேட்க வந்தீங்க, அதான் 2ல ஒரு வார்த்தை. உன் மகனுக்கு பொண்ணு இல்ல. என்ன பொண்ணு இல்லையா? என்ன உனக்கு தைரியம் இருந்தா? தைரியம் தான் சொல்ற, பொண்ணு இல்ல. அப்படியா? மாயமா பேசு, நீ பேசு. குறிப்பாக என்ன வந்தா பொண்ணு இல்லங்காது எந்திரிக்கிறதில்ல. மாயமா இன்னும் நாளைக்கு பாரு. பூலோகத்துல அவங்க நினைப்பாங்க எப்படி நம்ம பையனுக்கு நம்ம சொந்தத்துல போய் பொண்ணு பார்க்கலாம், நம்ம சொந்தமாவே விடக்கூடாது, மீண்டும் அந்த சொந்தம் வந்துகிட்டே இருக்கணும். அப்படி மனசுல நினைச்சுதான் கொடுக்கறன்னு சொல்லிட்டாங்களா? அதாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அம்மா தங்கச்சி அவதி பிடிச்சவள நம்மளுக்கு வந்து, அதனால நம்ம சொந்தம் வந்தா அப்படியே இருக்கணும் என்னைக்குமே. நீ வந்து நான் வந்து உன்ன மச்சன்னு கூப்பிடணும். எந்த மண்டபத்துல வைக்கிறது? மண்டபம் இருக்குது, இங்கே வச்சிடலாம். எரி மண்டபத்துலயா? இங்கே கோயில் இருக்குது. சரி, சரி. அதனால மைத்தனா நம்ம சொந்த பந்தம் என்னைக்குமே அப்படி மனதை நினைத்துதான் எங்கெங்க தேடி பார்த்தா எனக்கு மனசுக்கு பிடிக்கல. சரி, அதனால என்னதான் இருந்தனால மகாலட்சுமி என் தங்கச்சி வீட்டுல பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அந்த சுந்தரிக்கு என் பையன் விநாயகனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா நம்ம சம்பந்தியும் நல்லா இருப்போம், அவங்க புருஷன் முறை 2 பேருமே நல்லா இருப்போம்னு சொல்லிதான் பொண்ணு கேட்கறதுக்கு நான் வந்திருக்கிறோம். நாசமா போச்சுங்க, நாசமா போச்சுங்க. ஒண்ணு உருப்படி ஆகாது, ஒண்ணு உருப்படி ஆகாது. எதுக்கு அப்படி சொல்றீங்க? ஆஸ்பத்திரி பக்கத்துல இல்ல கண்ணு. ஐயோ ஆயா, உன் கூடத்துல ஆறுகிட்ட பிரசன் மாத்திரை தெரியல, ஆறுகிட்ட கொடுத்த மாத்திரை. ஆயா, விநாயகர் கல்யாணம் பண்ணி வச்சா உன் மகன் என்ன வேலைக்கு போவா? எல்லாம் பேசாமரியா? பூ வாங்க முடியுமா? ஒரு பொட்டு வாங்க முடியுமா? ஒரு பவுடர் வாங்க முடியுமா? தலைக்கு என்னதான் சொல்லு, எல்லாம் வாங்க சொல்லு, என்ன வாங்கணும்னு கேளு. ஆமா, பூ பொட்டு எல்லாம் வாங்குறாங்க. மகன் என்ன வேலைக்கு போறான்? என்ன வேலைக்கு போறா? பொண்ணு குடுக்குறா இல்லையா? மானம் கெட்டு போயிடும், மரியாதை கெட்டு போயிடும். பாரு, ஒரு மரியாதை இதே மாதிரி என்னடா உனக்கு பொண்ணு இல்ல 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 என்ன கொடுக்க மாட்டேன், எது கொடுக்க மாட்டேன்? கண்ணை குத்திராதுக்கு சொல்றது கேளு. அதாவது உன் வீட்டுல இது மாதிரி ஒரு பொண்ணு இருந்து என் வீட்டுல உன் பையன் இருக்கிறானு குண்டுசாமி, என்ன அவன் பேர் என்ன? விநாயகர். சொல்றது நான் தாங்க. எத்தனை ஆண்டு காலமாக சிலைமா இருக்கான்ல, வாய் பேசக்கூடாது. நீ உரிமை இருக்குது கேக்குறோம். உரிமை இருக்குது கேக்குறது நாயம் தானே. உன் மகன் இளைய மகன் முருகன் இருக்கிறான்ல, அவனுக்கு பொண்ணு கேட்டிருந்த ஒரு அழகான மகன், ஒரு பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் ஜோடியா போனா என்ன பொருத்தம் என்ன பொருத்தம் அப்படின்னு ஒரே வயோஜிரிக்கும். நான் 2 பொண்டாட்டி கட்டிருக்கிற மாதிரி அதே மாதிரி பையனுக்கும் அதே மாதிரி ஒரு பொண்ணு கேட்கற இடத்துல வந்து இதை பேசுறா. உன் மகனா இந்த தமிழர் தமிழர் இல்ல,
போக்க போச்சு. இப்ப இல்ல என்ன சொல்றேன்? இல்ல அதுதான் போட்டோம். உன் மகன் தான் குமிச்சு வேலை செய்வானா? செய்வனே அவன் குமிஞ்சு செய்வான், நிமிந்து செய்வான். வேலை சொல்லி பார்த்தா தான் தெரியும். நீ இத்துணூண்டு இருக்கிற, நீ பாடு பண்ணு குமியிலே எந்திரிச்சுக்கிறான். அவன் அத்தை சோடுக்கிறானே, அவன் நடக்கிறது என் பையன் செய்யல கூட நான் செய்வனு சொல்றேன். இல்ல அவன் நடக்கிறது பாருங்க. இப்படி இப்படி நடந்து என்னைக்கப்பா ஊரு போய் சேர்றது. அண்ணன் நடை அண்ணன் நடை. என் பையனுக்கு ஒரு வேலை வைக்காத நானே வளர்த்திட்டேன். என் பையனுக்கு சாப்பிடுறது தூங்குறதா வேலை. என் வீட்டுல என் பையனுக்கு இது தவிர எந்த வேலை இல்ல. என் பையனுக்கு என்ன குறை? என்ன குறை இருக்கிறனாலதான் திங்கிறா போய் ஆல மரத்துக்கான பார்த்துக்கிறான். இதே பொழப்பா போச்சு பாருங்க. அரசு மரத்துக்காடியில வேலை வெட்டிக்கு போறதில்ல, சுறுசுறுப்பா செய்ய மாட்டான், ஒரு வண்டி ஓட்ட மாட்டான், ஒரு வேலைக்கு போக மாட்டான், ஒரு சம்பளம் வாங்க மாட்டான், எதுவுமே கிடையாது. அதனால அவனே தண்டச்சோத்து குண்டுராம. அந்த குண்டுராமனுக்கு நாம பொண்ணு கொடுத்தா பூரா நாசமா போயிருக்கு. தவறாக பேசக்கூடாது. அவளே பொண்ணு இல்லன்னுட்டா. எங்க தங்கச்சி போட்டுக்கிட்டு யாத்திரா தங்கச்சி எங்க உனக்கு தங்கச்சி போட்டு யாத்திரா? சக்தி, நான் என்ன சொல்றேன்னா, பொண்ணு பார்க்க போறோம்னா 10 பேர் அப்படிதான் பேசுவாங்க. உண்மைதாங்க. 10 பேர் அப்படி பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க. என்ன நீ நாயம் பேச? ஆமா மாட்ட என்ன நாயம் பேசுறீங்க? கொடுக்க முடியுமா முடியாதுன்னு கேள்வி கவுண்டறேன். முள்ளும் முள்ளாதான் எடுக்கணும் மாமா. முள்ளும் முள்ளாதான் எடுக்கணும். படார் படார்னு எந்த நேரத்தையும் பேசக்கூடாது. தங்கச்சி, அதாவது குறிப்பாக ரத்த பாசம் ஒண்ணு இருக்கிறது. நான் யாரு? உங்க அண்ணன் அல்லவா? நீ என் தன்னுடைய தங்கச்சி அல்லவா? இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. இதுக்கு மேல அப்படியா? இதுக்கு மேல இவளே பொண்ணு குடுக்கறனாலும் நாம பொண்ணு இவ பொண்ணு நமக்கு தேவை. இங்க பாரு, பொண்ணு இல்லீட்ட போ எடுத்து. என்ன அப்படி அரிசிமா பிள்ளை பத்திட்டு என்ன மயிலுக்கு வந்தங்க? பொண்ணு அப்படி சொல்றீங்க. எங்க எதுக்கு வந்த? அண்ணன் நினைச்சு வந்துட்டேன். இதுக்கு மேல என் செருப்பு பொண்ணு பார்க்கறதுக்கு வந்தா மரியாதை பேசிட்டு இந்த கருவாயனானவன், இந்த கருவாய் இந்த மாயவனா உங்களுக்கு பச்சை தண்ணி கூட மட்டும் கொடுக்கல. இந்த பச்சை தண்ணி கூட கொடுக்கல. என்ன அவளை பண்ற மாதிரி மானத்துக்கு எடுத்து மந்தை மாரியம்மன் கோயில கண்ணே தேவி, இதுக்கு மேல ஆரம்பத்துல சொன்னல, நான் தான் சொல்றேன். அப்பயே சொன்னேன், இந்த கருவாய் வீட்டுக்கு போக வேண்டாம், பொண்ணு கேட்க வேண்டாம். எவ்வளவு ஒரு கேவலம் பட்டோம் தெரியும். ஆமா, நாம கேவலம் பட்டாலும் பரவாயில்ல. ஆமா, பெரியவங்கள நிச்சயம் செய்யலாம்னு சொல்லி இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து இவங்க அகமானம் பட்டுட்டாங்க. கண்ணே தேவி, என் கூட பிறந்த தங்கச்சி என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கலையே. ஆமா, எங்கேயும் போக கூடாது. நீங்க சொந்த பந்து விடக்கூடாதுன்னு சொல்லுங்க. சொந்தத்துல பொண்ணு பார்க்கலாம் வந்தான், இப்படி அகப்பட்டு கேவலம் செய்து விட்டால் சரி, நடப்பது நடக்கட்டும். கை நீங்களே இருக்கலாம், என்ன நடப்பதுன்னு பார்க்கலாம். நம்ம பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்கலாம். ஒரு கையில ஆகாத ஒரு பையனை வச்சுக்கிட்டு பாரு, பொண்ணு கேட்க வந்துட்டு இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சொல்லி கொடுத்து நம்மள அடிக்க வச்சுட்டாங்க. அது நம்மளே அடிச்சு போயிட்டாங்க. நீங்க தானே அடிச்சீங்க, சொல்லி கொடுத்து அடிச்சீங்கல்ல. சொல்லுங்க, என்ன பையன் பொண்ணு குடுக்கல அப்படின்னு கோபத்துல அநியாயமா எங்க அண்ணன் எங்க அண்ணி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆம்பளை கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சிட்டாங்க. அதனால இது என்னங்க பண்றது? மும்மூர்த்தி தேவரே முதல் கடவுளாகி வந்த மாயவனே சேர்ந்து வந்து அதான் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன அகபாடு படுத்திட்டாங்க. அந்த சிவன சக்திக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும். அப்படியா? ஆமா, அதனால எங்களை அடிச்சவங்களே இப்பொழுது என் மயில் ஒளிவையிலே ஒரு உருவத்தை ஒரு குழந்தை பிறக்க வைக்கிறேன். அந்த மயிர் இலையில ஆமா
ஒரு உருவத்தை படைச்சு ஆமா நம்மள அடிச்சாங்களே அவங்கள வந்து அடிச்சு அவமானப்படுத்தி உதைக்கணும், பழிக்கு படி வாங்க வேண்டும். சரி, அதனால என்னுடைய அம்சையாடு இப்போது குழந்தையாவது பிறக்க வைக்கிறேன். ஆமா. என்னுடைய அம்சையாடு ஒரு குழந்தையானது படிக்க வைத்திருக்கிறேன். அதனால அந்த குழந்தையானது வாய் பேசாமல் படிக்க அமைதியாக இருக்கிறது. இப்பொழுது பேசும் சக்தி கொடுக்க வேண்டும். மகனே, நல்ல முறையாக பேசுவாயாக. தந்தை, நீர், நிலம், ஆகாயம், காற்று, வானம், பூமி, இப்படி ஒரு பேய் இருக்குன்னு சொல்லிருக்க மாட்டேன். சொல்லிருந்தா அப்படியே போயிருப்பேன். வெள்ளப்படா கோயில் இருந்து அபுக் பேய் அபுக் அதே இருக்கு. அபுக் ஜவ் 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 அபுக் ஜவ் ஜவ். ஆமா, அது ஜவ்வுதான். ஹக் ஹக் ஓய் ஹக் ஹக் கர்மாதிரி அளவு ஹக் ஹக். என்னடா போய் பேசுறது? அடோ 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 அஜமா வந்தா நீங்க அழுக்குங்க. ஓய் யாருக்கு நீங்க காகத்தை இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே? ஆமா, அழகு சொல்லிக்க முடியாது. இப்படிப்பட்ட அழகு நான் பார்த்ததே கிடையாது. அழகு ஆமா, அப்படியாப்பட்ட அழகா? அப்படியாப்பட்ட அழகு சொல்லிக்க முடியாது. அப்படி என்றால் இந்த உலகிலே உனக்கு தாய் தந்தை இருக்கிறார்களா? இருக்கிறாங்க. அப்படி என்றால் என்னுடைய தாய் தந்தை யாரா? ஐயோ, நான் வழி போக எனக்கு என்னங்க தெரியும்? நான் சும்மா வழி போக தடத்துல வந்தவங்களை அப்பா அம்மா இருக்கிறாங்கல்ல. ஓய், உனக்கு அப்பா? எங்க அம்மா பொம்பளை, எங்க அப்பா ஆம்பளை. அது யாரு? இல்லைங்க, இருக்கிறாங்க. அப்படின்னா என்னை பெற்றெடுத்த தாயார் தந்தையார் யார் என்று எனக்கு தெரியணுமில்ல. அவன் 4 பகடே மும்மூர்த்தி தேவதையிலே ஒருவராகிய ஹரிபரந்தாமன் கோபால கண்ணன் உன்னுடைய தந்தையார். உன்னை பிறக்க வைத்தது நான் தான். கோபால கண்ணனா? ஆமா. மும்மூர்த்தியில முதல் தெய்வமா? நலமாக நீ வாழ்ந்திருப்பார். அதற்காக பிறக்க வைத்தீர்கள். என்னுடைய அம்சையாலே நீ பிறந்தபடியால், என் மயிர் இலையிலே நீ பிறந்தபடியால் இப்பொழுது உனக்கு மதிகராசூரன் என்று பெயர் இருக்கிறேன். மதிகராசூரனுக்கு அருமை அருமை.
ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது எதுக்காக? தாய் தந்தையுடைய ஆபத்து எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் அந்த ஆபத்தை தீர்த்து வைப்பதுக்குதான் ஒரு குழந்தை பெற்றெடுப்பது. அதனால உன்னுடைய தாய் தந்தைக்கு பெருத்த ஒரு ஆபத்து நேர்ந்து விட்டது. பெருத்த ஆபத்து செய்து விட்டார்களா? அகமானம் நேர்ந்து விட்டது. செய்து விட்டார்களா? ஆமா. அப்படியாப்பட்டவர் யார்? இந்த மும்மூர்த்தி தேவரே ஒருவராகி இந்த கைலிங்கிலே வாழ்ந்து வரக்கூடிய யார்? அந்த சத்தியமும் சிவன். சிவனும் சத்தியம். ஆமா. எங்களை வந்து அடி அடி அடித்து சித்திரவதை செய்துவிட்டு ஓடிவிட்டார்கள். பெண் கொடுக்கவில்லை என்பதற்காக உங்களை அடித்து அவமானம் செய்து விட்டார்கள். இந்த அவமானத்தை பொறுக்க முடியாத நீங்கள் இதோ உங்களுடைய அம்சையால் என்னை பிறக்க வைத்தீர்கள். பழிக்கு பழி வாங்க வேண்டும். ஆனால் அந்த தண்டனைக்கு பல மடங்கு தண்டனை நீ தர வேண்டும். சிவனும் சத்தியம் உன்னுடைய காலிலே வந்து விடுவார். தந்தையே போய் வா. நந்தி வாகனம் வாசப்படியில கட்டி இருக்கிறோம். ஆமா. அந்த நந்தி வாகனம் தானே கத்தும். இப்ப புதுசா ஏதோ எருமக்கடா கத்துற அப்படி இருக்குது. ஏதோ பசிக்கு கத்தும் போல் தெரியும். நந்தி வாகனம். நந்தி வாகனமே புதிதாக கைலாயத்தில் கனாபூதம் தோன்றி இருக்குது. நந்தி வாகனம் தான் இருக்கும். என்ன பெரிய பூதம் ஒன்று வந்திருக்கிறது போல இருக்கிறது. கனபூதமே ஏ கப்பர் பி. ஐயோ ஐயோ என்ன பையன் வச்சினா கையில அடிப்பேன். கை கொஞ்சம் பதமாக இருக்கு பார்த்தேன். யார் இவன்? யாரப்பா நீ? நான் யார் தெரியவில்லையா? யார் நீ? நான் தான் மதிகடாசூரன். மதிகடாசூரன். ஆமா. கையில இங்க எதுக்கு நீ வந்திருக்கிறாய்? மதிகடாசூரன் நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? எதற்காக? என் தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு? ஆதிமகாலட்சுமி மாய கண்ணன். என்ன 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 என்ன? கோபால கண்ணன் கோபால கண்ணன் கோபால கண்ணன். என் பையன் விநாயகரை பழிச்சால அந்த குந்தாணி. இப்ப அவங்க அப்பா அம்மா மாய கண்ண லட்சுமி சொல்றால. என் பையன் விநாயகரை விட தங்கச்சியா குந்தாணி உனக்கு இன்னும் புத்தி வரலையா? என் பையன் விநாயகரை பழிச்சால. இப்ப இவன் பையன் எப்படி இருக்கான்? பொம்பளைங்க என்னத்துக்கு வந்த? என்னத்துக்கு வந்த? பொண்ணு கொடுக்க சொல்லி அடி அடி அடிச்சு அவமானம் செஞ்சீங்கல்ல, கேவலப்படுத்துனீங்கல்ல. நாங்க தான் அடிச்சோம். முதலும் வட்டி திருப்பி கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறேன். வட்டி முதல்ல வட்டியா? கந்து வெட்டிக்கிட்டு விடுறியா? மகனே மகனே இவங்க ரெண்டு பேரும் அடிக்காத. அவங்க உட்காருங்க பாருங்க. அவங்க தான் சொல்லி கொடுத்தவங்க. அப்படியா? நான் மரியாதையாக உன்னிடத்தில் சொல்லுவேன். உலகத்தில் முதல் தெய்வம் ஒரு தெய்வம் இருக்காக மரியாதையாக செய்த தப்பை உணர்ந்து இதோ என்னுடைய தந்தையை தாயுடைய காலில வந்து இருவரு விழுந்துட்டால் உங்களுக்கு மன்னிப்பு இல்லையே அடி உதை. எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? என்னங்க அம்மா அம்மாங்கறீங்க? அம்மா வந்திருக்குதாமா, அதனால அம்மான்னு கூப்பிடுறேன். என்னடா உனக்கு வேணும்? என்ன வேணுமா? ஆமா. நீங்கள் இருவரும் தாய் தந்தை மாய கண்ணன் ஆதிமகால் என்னடா உனக்கு பிரச்சனை? என்ன வேணா கூட அடிக்கும். கண்ணு என்ன கூட அடிக்கும். என் பொண்டாட்டி அடி